வாங்க, இது என்னன்னு தெரியுதா? டேய் முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்ற 2 பேரை பத்தா இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா, வழக்கம் போல 2 கதை சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறேன். ஓகே, கௌஷிக்னு நம்பால ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கிட்ட, டாக்டர் எனக்கு ரொம்ப நாளா கழுத்துல இருந்து அப்படியே இந்த ரைட் சைடு ஃபுல்லா ஒரே பெயினா இருக்கு, ஏதாவது ஒரு டேப்லெட் கொடுங்க டாக்டர். ஓ அப்படியா, எத்தனை நாளா இந்த மாரி பெயின் இருக்கு? அது இருக்கும் டாக்டர், ஒரு 4 to 5 months இருக்கு. ஓ அப்படியா, சரி ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம். டாக்டர் இது எக்ஸ்ரே எதுக்கு டாக்டர்? எம்ஆர்ஐ ஸ்கேனே எடுத்துடலாம். இல்லைங்க அதெல்லாம் தேவை கிடையாது, தேவைன்னா நானே சொல்றேன். இல்ல டாக்டர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தா உடம்புல இருக்கிற எல்லா பெயினையும் சொல்லிடும், நெட்ல படிச்சேன். இல்லைங்க அதெல்லாம் தேவையில்லைங்க, நீங்க எக்ஸ்ரே மட்டும் எடுத்துனாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொன்னதும் நம்ம கௌஷிக் போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு டாக்டர் கிட்ட போனா, உங்களுக்கு எலும்புலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இது ரெகுலரா வர பெயின் தான், நீங்க நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் மட்டும் கரெக்டா எடுத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 1 week குள்ள சரியாயிடும். டாக்டர் இந்த பெயினுக்கு ஆயுர்வேதா சித்தா பெஸ்ட்னு நெட்ல பார்த்தேன் டாக்டர், நெட்ல படிச்சேன். சாரிங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் பண்றதும் பண்ணாததும். இல்ல டாக்டர் இதுக்கு பெயின் கில்லர் கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நெட்ல படிச்சேன். டேய் இந்த சிம்டம்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீ நைட்டே செத்துருடா. டாக்டர் என்ன சொல்றீங்க? பயப்படாத, நெட்ல படிச்சேன். என்ன சொல்றீங்க? முதுகுலாம் தெரியுதுடா. மாரிமுத்துன்னு நம்மால் ஒருத்தர் வீக்கெண்ட் அதுமா வெளியில போலான்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணியிருந்தாரு. அப்படி வெயிட் பண்ணினே இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒருத்தர்கிட்ட, அங்கிள் டைம் என்ன? சொல்ல முடியாது. ஹலோ அங்கிள் உங்ககிட்ட டைம் தானே கேட்டேன், உங்க பொண்ணையா கேட்டேன், இதுக்கு தான் நான் டைம்லாம் சொல்றது இல்ல. இல்ல புரியல. இத பாரு, உனக்கு நான் டைம் சொல்லுவேன், நீ எனக்கு டைம் சொல்லுவ, ஒருவேளை நாளைக்கு நீ என்கிட்ட வந்து டைம் கேட்கலாம். டெஃபினெட்லி இப்படியே 2-3 தடவையோ இல்ல அதிகமாவோ நம்ம மீட் பண்ணுவோம். ஆமா, அடுத்து நீ என்னோட பேர் என்ன அட்ரஸ் என்னன்னு கேட்ப. அஃப்கோர்ஸ் அப்படியே ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வருவேன், கேட்டா சும்மா அந்த பக்கம் வந்தேன், அதான் உங்களை பார்க்கலான்னு சொல்லி இப்படி வந்தேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவேன். நானும் உன்னை உள்ள கூட்டு காஃபி கொடுக்கலாம், இதையே ஒரு அட்வான்டேஜா மாத்தி என் வீட்டுக்கு அடிக்கடி வர ட்ரை பண்ணுவேன். வாய்ப்பு இருக்கு. அடுத்த தடவை வரும்போது காஃபி நல்லா இருக்கு, காஃபி யார் போட்டதுன்னு கேட்பேன். நானும் இது என் பொண்ணு போட்டதுன்னு சொல்லி என் பொண்ணு உன்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். அவளை பார்த்த உடனே நீ சொல்லு விடுவ, அப்புறம் அவளை மீட் பண்றதுக்கு அடிக்கடி வருவேன். பீச்சு பார்க்கு தியேட்டர்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் சுத்துவீங்க. அப்புறம் ஒரு நாள் என்கிட்ட வந்து, மாமா நாங்க 2 பேரும் உருகி காதலிச்சிட்டோம், எங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ண வச்சிருந்தீங்க என்கிட்ட சொல்லுவேன். ஹலோ அங்கிள் நான் உங்ககிட்ட டைம் கேட்டதுக்கும் நீங்க இப்படி சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? வாட்ச் கூட சொந்தமா இல்லாத உனக்குலாம் என் பொண்ணு தர முடியாதா போடா. So the moral of the story is, நான் சொல்லல, நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே.